ஆத்தாடியாத்தா என்னது அடே சாமி பவர் பரப்புல ஆனடி பண்ணங்க பலனே எப்பனுக்கு வணக்கம் பவர் பரப்புல ஆனடி பண்ணார பலனே எப்பனுக்கு வணக்கம் பவர் பரப்புல பண்ணார மாஜிருக்கு பலனே எப்பனுக்கு வணக்கம் இங்க பாவாடே எட்ட பாவாடே பாவாடே மச்ச பாவாடே தட்டி பாவாடே பழைய துள்ளாரு பழைய நைட்டி அத்தனையும் ஓட்டுக்கிட்டு பத்தனையும் பேசிக்கிட்டு அதற்கு பெண்களுக்கு வணக்கம் பாவாடே கட்டிக்கிட்டு மேலான பெண்களுக்கு பருவ பெண்களுக்கு வணக்கம் புருஷனே அந்த புருஷனே உங்க புருஷனே அடி புருஷ புருஷ புருஷே ஓட்டு புருஷ புருஷே கல்லு புருஷன மரியாதை பொல்லகுட்டி பத்திக்கிட்டு அதுக்கு பெண்களுக்கு வணக்கம் போற புருஷனே இல்லாம பிள்ளை பத்தவங்க பப்புனக்காரனுக்கு வணக்கம் தண்டசோறு போடுறா தண்டசோறு போடுறா தண்டசோறு தண்டுக்கிட்டு கண்டனத்தில் நின்னுக்கிட்டு நல்லங்க பேசுவதற்கு வணக்கம் கட்டி பேசி பேசுவதற்கு வணக்கம் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படி பொண்டாட்டி 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 ஓட்டு பொண்டாட்டி 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 கல்லு பொண்டாட்டி ஒழுக அப்பாட்டி வாழ்க டேய் டேய் உன் வீட்ல ஒழுக மேடம் ஹோல்ட் போட்டுருக்கனே தம்பி ஆ என்னடா பொண்டாட்டிக்கு ஒழுகுது வப்பாட்டிக்கு வடியுதா ஆமா தொடச்சு விடு தம்பி ஆ கல்யாணமா ஆகலடா கல்யாணம் ஆகல பொண்டாட்டினோட அருமை தெரியல தம்பி என்ன அருமை செஞ்சாலும் செய்யலனாலும் என்னத்த வீட்டு வேலை வெட்டி சரி போட்டாலும் போடலனாலும் ஐயோ அது என்னத்த சம்பாரிச்சு சரி கடைசி வரைக்கும் ஆமா 4 மணிக்கு வரைக்கும் ஏய் 100 வருஷத்துக்கு நல்லா இரு சரி காலையில செத்து போயிடுற என்னன்னா 100 வருஷம் நல்லா சொல்லிட்டு நாளைக்கு சாக சொல்றீங்க அட ஒரு பேச்சுக்குனே பேச்சுக்க கூட இருந்து தாடி அறுக்கிறது யாரு யாரு பொண்டாட்டி தானே அறுக்கும் ஆமா மூஞ்சி பாரு கொட்டாங்குச்சிக்கு சேவிங் பண்ண மாதிரி பொண்டாட்டியாமா அப்புறம் எங்க ஊர்ல பொண்டாட்டி எல்லாம் இல்லன்னு அப்புறம் எல்லாம் வப்பாட்டி தான் ஏன் சொல்ற என்ன சொல்ற ஆமா எல்லாம் பண்ண காத்துதே அண்ணே வந்தாலும் வரும் வரலனாலும் இல்லனா அது பொண்டாட்டி தானே அறுக்கும் அப்படியா அண்ணே பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்க அப்படின்னா காரணம் இருக்குன்னு எப்படி நானே என் பொண்டாட்டி பாரு வண்டியில வந்துகிட்டு இருந்தா சரி திடீர்னு பண்ண வண்டி பஞ்சர் ஆயி போச்சு நான் என்ன பண்ணேன் நண்பனுக்கு போன் பண்ணி டேய் நண்பன் இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆயி போச்சு என் பொண்டாட்டி கூட்டி போய் வீட்ல போய் விட்டுன்னு சொல்ல சரி இங்க பாரு நான் போய் வீட்ல போய் பாக்குறேன் என் பொண்டாட்டி வீட்ல இல்லன்னு இருக்காது யா தெரியுமா எப்படி என் நண்பனோடயே ஓடி போச்சு அதனாலயே வண்டி எப்படி பஞ்சரா போச்சு அந்த மாதிரி பொண்டாட்டி பஞ்சரா போச்சுனே அண்ணே பாப்போர் சொல்லிருக்காங்க என்னன்னு கிளி போல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் சரி குரங்கு போல வப்பாட்டி வச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க வைக்கலாம் ஐயோ சிவா வல்ல எத்தனையோ சிவா வல்ல எத்தனையோ சரி சரி அண்ணே சரி ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் ரெண்டு வண்டி ஓட்டு ஆமா ஓட்டு எந்த வண்டி குப்பு குப்புன்னு புகத்தல்ல ஆரம்பிக்குதோ சரி அடுத்த வண்டி மாத்திட்டு போயிட்டே இருக்குன்னு சிவா மாதிரி ரொம்ப மாத்தாத வண்டிய சரி ஓட்டு பண்டாட்டி வாழ்க பண்டாட்டி வாழ்க ஏ முன்னாடி வாழ்க பண்டாட்டி வாழ்க வாழ்க பண்டாட்டி வாழ்க பண்டாட்டி வாழ்க பண்டாட்டி வாழ்க அப்படி மத்தவங்க சொல் கேட்டு சிவோக்க வணக்கம் சொல் கேட்டு கைலாச போறக்கு வணக்கம் மத்தவங்க சொல் கேட்டு கல்யாண சிவோக்க வணக்கம் அதல்ல கழிவிட்டு மொட்டை போச்சு வந்து போச்சு பேச பண்ணுவதற்கு வணக்கம் போய்டா மொட்டை போச்சு வந்து போச்சு கைலாச பண்ணுவதற்கு வணக்கம் வாங்கி பாருங்க காசி தாருங்க வாங்க மாருங்க வணக்கம் தாருங்க அருமையான பக்க மேளம் அருமையான மைக் செட் இருப்பினும் பேர் அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களுக்கும் காலையில் காடி சென்று மாலையில் வீடு திரும்பும் பாட்டாளி விவசாய பெருங்குடி மக்களுக்கும் ஒரு முக்கியஸ்தர் அவர்களுக்கும் ஒரு நாட்டமை கொத்துக்காரர் நன்மகர்த்தா இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வைத்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் அதாவது வீரிபட்டி உள்ளூரை சேர்ந்த அருமை மாமா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஏ சிவா கலை குழுவின் சார்பாக நன்றி. இங்க பாத்துக்க அங்க பாரு கடைசில சிவா தானே அதெல்லாம் பாரு மேல பார்த்தா தான் தெரியும் அட ஏ சிவா கலை குழுவின் சார்பாக நன்றி நடிகத வணக்கம் 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 அலே அண்ணே நாடகம் ஆரம்பிச்சாச்சு சரி பாப்புனி வெளிய வந்துட்டேன் வந்தாச்சு எவன்டா டேய் ஏடா அருவாளேடா
ஒரு மாலையை கொண்டு வாங்கடா. நான் தானே பப்புனு. நீதானே பப்புனு? ஆமா ஆமா பூனு ரசம் வச்சு குடினே. என்ன நான் தானே பப்புனு. ஏ தம்பி, என்ன கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல சம்சா வித்துக்கிட்டு இருந்த 4:10ன்னு? அத சொல்லாத கபுன்று. அண்ணே நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளிய வந்துட்டேன். சரி. நாடகம் பார்க்க கூட்டம் வந்திருக்கானே. தம்பி கூட்டம் கடல் போல இருக்குடா. எப்படி தண்ணியாவா? ஏய் கூட்டம் நிறைஞ்சி இருக்குது அவ்வளவு கூட்டம். ஓ அவ்வளவு கூட்டம். ஆமா. அண்ணே உங்க கண்ணுக்குள்ள தெரியுது. சரி. யா கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. கழட்டி விட்டு பாரு. கழட்டி விட்டு பார்த்தது 50,000 கடை. தூக்கி விட்டு பாருனே. இன்னும் 1 லட்சம் கடை வரும்னே. அண்ணே அந்த கண்ணுல போட்டுருக்கல மங்கள கண்ணாடி. ஆமா. அதை எடுத்துட்டு பாரு. ஐயோ அப்படி சொல்லு. போட்டோ வந்திருக்கு. போட்டோ இருக்குது எடுத்துட்டு பாரு. ஐயோ பாப்பா. கழட்டி பாரு. ஆத்தாடி ஆத்தா. எப்படி? அடே சாமண்ணே கூட்டமால கூட்டம் எல்லாம் கொல்ல கூட்டமா இருக்கு. என்ன வண்டியில கூட்டி வந்தியா? ஏய் இல்லனே. கொல்ல கொடுத்த. மனதை அப்படி நிறைஞ்சிருக்குது. உண்மையிலுமே ரொம்ப நல்ல கூட்டமனே. பரவாயில்லை. ஆத்தாமார்களாக உட்கார்ந்திருக்கீங்க. முன்னாடி வந்தா பரவாயில்ல. ஏசாமி சரி பரவாயில்ல. சரி இந்த கண்ணாடிய நீங்க போடுங்க பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்றேன். போட்டோ ஒத்து வராது. நான் போடுறேன் பாருங்க. கரெக்ட்டா பார்த்து சொல்றேன். இங்கே போடுங்க பாப்பா. எப்படி இருக்குன்னு கரெக்ட்டா சொல்றேன். எப்படி இருக்கு? இப்போதே செத்து போன சித்தப்பா மாதிரியே இருக்குதுனே. அப்படியே இருக்குது. எங்கடா கட்டைய காணா? ஐயோ கட்டைய கொட்டை. கட்ட இங்க தான் இருக்குது. இங்க தான் இருக்குதா? பரவாயில்ல. இங்க மாம்சி நீ போடு பாப்பா. டேய் வினோத் நீ போடு பாப்பா. எப்படி இருக்குன்னு சொல்றேன். எங்க போடு பாப்பா. கரெக்ட்டா எங்க ஊர் மாட்டு டாக்டர் மாதிரியே இருக்காருயா. பத்தா சரியா இருக்கு 10 போர். சீசன் முடிஞ்சிட்டு அதான் வேலை அவனுக்கு. அதேதே. நல்லா இருக்கு மேலமேனே. நல்லா கோட்டான். மேலமே யூடியூப் இருந்து பரவாயில்ல. அண்ணே நல்லா உட்காருங்க. நம்ம பாலண்ணே நல்லா உட்காரு சாமி. பாவா இப்போதான் வெத்தலை பாக்கு போடுவாரா பொருள் இருக்கு. வயசு வாலிபத்துல எத்தனை உலக தண்ணி மிதிச்சாரோ. சரி சரி. பாவா நல்லா உட்காருங்க ஐயா. நல்லா கோட்டா. எல்லாம் முன்னாடி வர சொல்லு. எல்லாம் முன்னாடி வாங்க ஆத்தா. வாங்க. முன்னாடி வாங்க சாமி. இடம் இல்லனா உள்ள கூட இடம் இருக்குது வந்து உட்காருங்க. உள்ள நம்ம உட்கார. அவங்கள உட்காருவல. அப்படியே. சும்மா நல்லா கோட்ட நல்ல ஒரு பக்கம் மேலம் நல்ல ஒரு மைக் செட். சரி. மேலமே ஒரு நல்ல நடிகர்கள். அண்ணே சரிண்ணே முக்கியமான ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. என்னன்னு கேளுங்க. தலபசேதியா? தலபசேதியா? ஆக இல்ல இல்ல. முக்கியமானது. ஐயோ அந்த கதையில. சரி சரி. ஆமாண்ணே முக்கியமான ஒண்ணு சொல்றேன். போடுங்க போ. சரி சரி. ரைட். போடுங்க போட வேணாம்னு சொல்லல. என்னது? வெத்தலை பாக்குனே. சரி. வெத்தலை பாக்குனால பாருங்க முந்தனத்து நாடகமே நின்னு போச்சு. எப்படினே? என்னன்னு கேளுங்கனே. இந்த மாதிரி கோட்டை பாருங்க எக்கச்சக்கமான கோட்டை. சரி. இங்க பாருங்க அந்த கோட்டத்துக்குள்ள பாருங்க ஒரு வயசானவ பாருங்க போடுமா பொருக்கு அது தெரியல. சரி. என்ன வெத்தலை பாக்கு? வெத்தலை பாக்கு போடுமா பொருக்கு தெரியல. அந்த அம்மா நல்லா வரும்போது அந்த உரல இருக்குல்ல. அது உரல. கல்லு உரல். அதேதான். கல்லு உரல கொண்டு வந்துருச்சு. அந்த அம்மா நல்லா நங்குன்னு கொட்டி நடு கூட்டத்துல உட்கார்ந்து அதே தொக்கு போட்டுருக்குது. நல்லா டொக்குன்னு கொட்டி நல்லா வாயில போட்டு நல்லா சவக்குன்னு மென்னு துப்பலான இடம் பார்த்துக்கு துப்பறதுக்கு இடமெல்ல ஒண்ணு இல்ல. கூட்டம் அந்த மாதிரி கூட்டம். என்ன வெத்த சாமிகளை யாராச்சும் வெத்தலை பார்க்க போறவங்க இருந்துங்க பின்ன கீழே துப்பாதீங்க. பெட்டிக்காரர் மூஞ்சில வந்து துப்புங்க. அந்த பப்பனகார மூஞ்சிலே துப்புங்க. ஆமா அது குப்பை தொட்டி. இங்க பாருங்க அந்த அம்மா நல்லா கொட்டி துப்பலான இடம் பாக்குது. துப்பறதுக்கு இடமெல்ல ஒண்ணு இல்ல. அந்த சமயம் பாருங்க ஒரு 75 வயசு இருக்கு. கிளவாய் வருது. கிளவாய் பெரியம்மா. ஆமா பெரியமான வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க நல்லா வாயானு பொழந்து போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஆமா வாயை பார்த்து எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே கிழிஞ்சு போன மணிப்பரிசு மாதிரியே இருக்குதுன்னு. ஆமாண்ணே கிழிஞ்சு போன மணிப்பரிசு மாதிரியே இருக்கு. அந்த அம்மா நல்லா நங்கு கொட்டி வாயில போட்டு நல்லா சவக்குன்னு மென்னு அந்த அம்மா வாயிலேயே புளிச்சுன்னு துப்ப. அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கு? அட சக்கரை தண்ணி தான் வாயில ஊத்துறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கட்டக்குன்னு முள்ளுங்க. கடைசியில அந்த துண்டு போகல் இருக்கு பாத்தியானே. ஆமா துண்டு போகலை போட்டு துப்புச்சா இல்லையோ 2 பேரும் குடுமையை பிடிச்சு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. நாடகமே நின்று போச்சுனே. அதனால யாரும் என்ன வெத்த சாமிகளா வெத்தலை பாக்க யாரும் போட்டாதீங்க. சரி இருந்தாலும் கதைக்கு போகணும். ஆமா அண்ணே வீட்டுல இருந்து கிளம்புனே அது வேணாம். சரி 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவும். பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவோ. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாமே தூசு தும்பு சீராமே. எறும்பு அண்டாமே தூசு தும்பு சீராமே. தொப்புள் கொடி அறுத்தெடுத்தே அம்மா.
தெய்வம் இல்ல சும்மா. காட்டு வெள்ள முடிச்சு அக்கா சொல்லி கொடுத்து அண்ணால கூட குடிச்சு என்ன சோறு பொங்கி கொடுத்து காட்டு வெள்ள முடிச்சு அக்கா சொல்லி கொடுத்து அண்ணால கூட குடிச்சு என்ன சோறு பொங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு தால் சட்ட தச்சு கொடுத்து சிறுவடி சேர்த்து வச்சு சிலட்டுன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணாமே பலரெடுப்பே ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா கொஞ்ச நேரம் காணாமே பலரெடுப்பே காய்ச்சல் வந்து நான் வாடுத்தா காசாயத்தை குடிக்க வச்சு ஏ முளை கலெக்டர் என்ன எட்டு போறன்னு சொல்லி வச்சு தாலியை விட்டு கூட தாயே என்ன படிக்க வச்சு உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால நேர சும்மா உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால நேர சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து தீயெடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மாவும் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிவாட வாக்கப்பட்டு கோபுரமான உசுறு கொடுமைய தாங்கி புட்டு குடிகார அப்பனுக்கு அடிவாட வாக்கப்பட்டு கோபுரமான உசுறு கொடுமைய தாங்கி புட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனு பட்டு அத்தகைய நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கி புட்டு பட்டதும் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்டு ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா பட்டதும் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்டு பச்சை தொட்டு கட்டண உனக்கு பச்சை மோகங்கள் வெட்ட விட்டு அறாறு சொன்ன வகைக்கு அரிசி போட வச்சு புட்டா பரிகுடத்தில் என்ன சுமந்து கொட உடைக்க வச்சு புட்டா பாலூட்டு என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கே பாவி மக சும்மா பாலூட்டு என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கே பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஊரத்ததை எல்லாம் மாலகர் பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாது சும்மா. எறும்பு அண்டாமே தூசி துப்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா நீ கண்ணுறக்கம் இல்லாமல் கஞ்சி தண்ணி இல்லாமல் பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மாவும் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. அரிரோ ஆரோ அரிரோ ஆரோ ஆரிரோ 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 அருமை அருமை அண்ணே சரி 4 பேர்த்த கொடுக்கறேன். நன்றி 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 தம்பி. காலையில் நாங்க தர்றோம்டா. என்னது வாழைப்பழம் பேர் சம்பளம் அது மட்டும் கொடுக்காம இருந்தா சரி. சரி ஆமா அண்ணே பரவாயில்ல கதைக்கு வருவா. சரி அண்ணே இப்பாரு எங்க பார்த்தாலும் செல்போன் ஐயோ செல்போன் உள்ள போக முடியல. அந்த இன்ஸ்டாகிராம் அந்த பேஸ்புக் அந்த வாட்ஸ்அப் சரி அடே சாமி செல்லு வந்தது நாடு கட்டுச்சு டிவி வந்தது வீடு கட்டுச்சுனே. எப்படி ஆமாண்ணே அது எப்படி செல்லு வந்தது நாடே கட்டுச்சு எல்லாரும் அதுதான் இருக்கு. சும்மா தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இந்த வினோத் எல்லாம் இந்த செல்போன்ல பாக்குறத பார்த்தா சொல்லாத என்னத்த
மொட்டை குண்டி பாளையமா பாத்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல அண்ணே. சரி சரி அப்படிதான் பாருங்க. இன்ஸ்டாகிராம் போன அந்த பாட்டு எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படிதான் எழுதுறாங்க நமக்கு தெரியல. இந்த புதுசா பாட்டு வந்திருக்கு பாருங்க. சிவாமா என்னமோ பாட்டு தானே, அது வாயில கூட வர மாட்டேங்குது. இந்த பாட்டு அண்ணாத்த பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா அப்பாத்தி பாட்டுனே ஆத்தா பாட்டு இருக்கா சாமி சிரிக்காது பாட்டு இருக்கா இல்லையாக்கா இருக்குல்ல. ஐயோ நீங்க செல்போன் ஒண்ணு தெரியும். ஆமா எடுத்து மட்டும் பாருங்க. அது கூட இல்ல, அது இன்னொரு பாட்டு இருக்குனே. எப்படி இன்னொரு பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு தான் பாடுனே இருக்கிற கூட்டமே வீட்டுக்கு போயிருச்சு. என்ன பாட்டு? இந்த பாட்டு பாருங்க. சிவமாமா பணத்துக்காக மனச மறந்து அவன் கூட போனியே, பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, நான் ஊத இல்லாத போது நீ அவன் கூட போனியே, நான் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு அவன் கூட போனியே, சீச்சி சீர நோடிச்சி சீச்சி சீர நோடிச்சி, பணத்துக்காக மனச மறந்து அவன் கூட போனியே, பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. ஆமாண்ணே இந்த பாட்டு தான் பாடுனேன். உட்கார்ந்து இருந்தாங்க பணத்துக்காக மனச மறந்து அவங்க கூட போனேன்னு சொன்னதே. சரி அங்கிட்டு 2 பேரும் அங்கிட்டு போயிட்டாங்க. ஊர்ல இல்லாத போது நீ அவங்க கூட போனேன்னு இங்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்கனே. பரவாயில்ல அண்ணே. இன்னொரு பாட்டு இருக்குல்ல. என்ன பாட்டு? காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப ராத்தடிக்குது, சைடுல பார்த்தா குப்பம் மேடுமா குப்பம் மேடுமா, பச்சக்கல்ல ஒரு பிரியாணி எஜுக்க எஜுக்க வரியாணி கஷாயத்தை வைக்கு வைக்குமா. ஆமாண்ணே அருமையான பாட்டு. அடே சாமி இந்த பாட்டு எப்படிதான் எழுதுறது நமக்கு தெரியல. சரி அண்ணே இப்படிதான் பாருனே செல்போன் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு செல்போன் வாங்குனேன். நீ ஒரு செல்போன்? ஆமா. நீங்க எவ்வளவு ஒரு செல்போன் வாங்குவீங்க? நாங்களா 10,000 ரூபாய்க்கு வாங்குவோம். 10 ரூபாய்க்கு போன் வாங்குவீங்க. நான் செல்போன் வாங்குனேன். எவ்வளவு போட்டு தெரியுமா? அடே சாமி 45,000 போட்டு செல்போன். ஆமா. அது என்ன செல்போன்? என்ன செல்? ஓப்போ. ஓப்போவா? செல் பேரா? ஆமாண்ணே. அடே அப்பா செல்போன் பேர்னே. சரி ஓப்போனே. ஓப்போ. சரி 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 இல்லனே செல்போன் பேரு புதுசா வந்திருக்கல்ல. ரியல்மி ரெட்மி அந்த மாதிரி சில ஓப்போ செல்போன் வாங்கிட்டேனே. சரி என் செல்போன் என்ன கலர் தெரியுமானே? என்ன கலர்? அப்படியே ரோஸ் கலர்னே. ரோஸ் கலர்? ஆமானே. சரி எங்க வாங்குறேன்? எங்க? உப்படமங்கலத்துல தான் வாங்குறேன். சரி ஆமானே. உப்படமா செல்போன் வாங்கிட்டு 40 செல்போன் வாங்கிட்டேனே. விறுவிறுன்னு பாருங்க வீட்டுக்கு வந்தேன். சரி வீட்டுக்கு வந்துட்டு பாருங்க இந்த உக்கர எப்படி உக்கறான். சரி நம்ம குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள போவோம்னு சொல்லிட்டு என் செல்போன் சட்டி சோப்புல வேற இருக்குனே. சரி நான் பாட்டுக்கு பாருங்க நேரா பாத்ரூம்க்குள்ள போயிட்டேன். சரி என் செல்போன் எங்க இருக்குது? எங்க இருக்குது? சட்டி சோப்புல இருக்கு. யாரா பாத்ரூம்ல வந்துட்டு வீட்டுக்குள்ள போற சொல்லிட்டு 40 செல்போன் இருக்கு பாத்தேனே. அந்த செல்போனை எடுத்து அந்த சோப்பு வைக்கிற பாத்தேனே. சோப்பு வைக்கிற இடத்துல செல்போனை தூக்கி வச்சுட்டேன். சரி இங்க வரேன் நான் குளிச்சிட்டு வெளியே வர்றேன். அப்பதான் எங்க அப்பத்தா குளிக்கலாம்னு சொல்லிட்டு வருது. அப்பதாவா? ஆமா. சரி அப்பதாக்க பாருங்க கண்ணு தெரியாது காது கேட்காது. சரி குளிச்சிட்டு வந்து கேக்குது. என்ன தெரியுமா கேக்குது? என்னன்னு? அறிவு இருக்கா? கட்டி தின்னு பாரு. தூமே கடிக்கு பையலே. இல்ல இல்ல யார? என்னைய கேட்டுச்சு. சரி என்ன தவறு செஞ்சு எது கேட்டேன்னு சொன்னேன். அப்பதான் எங்க அப்பத்தா சொல்லு என்ன தெரியுமா சொல்லுது? ஏண்டா பேராண்டி நீங்க எல்லாம் போடுற சோப்புல நுர வருது, நான் போடுற சோப்புல மட்டும் ஏண்டா நுரையே வரமாட்டேன்னு கேட்டுச்சு. சரி அப்பதானே தெரியுது. ஐயோ என்னடா எங்க அப்பதான் போட்டு தேய்ச்சி குளிச்சிச்சு இல்ல. ஆமா அது சத்தியமா சொல்றேன்னு சோப்பு இல்ல. நான் போய் பாத்ரூமுக்குள்ள போய் பாக்குறேன். அப்பதான் தெரியுது வாங்கின 47 செல்போன் இருக்கு பாத்தேனே. செல்போனை வச்சு தேய்ச்சிருக்கு. அது எப்படி வச்சு தேய்ச்சிருக்கு? அப்படியே வெறி எடுத்து முட்டை மாதிரி வச்சு தேய்ச்சிருக்கு. வரக்க 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 வரக்குன்னு. சரி அதோட எனக்கு செல்போன் ஆசையே விட்டு போச்சுனே. ஆமாண்ணே அண்ணே இருந்தாலும் பேசினப்ப பேசிட்டு இருக்கலாம். ஊரை சொல்லு பேரை சொல்லு நம்ம யாருன்னு விடிய வரைக்கும் காட்டுவான். இருப்பினும் என்ன கொஞ்சம் படிப்பு 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேனே. இருப்பினும் கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் மஞ்சாநாயக்கப்பட்டி கிராமம் வீரிய பெட்டியில் வரி ஏட்டுக்காரர் பெருமாள் ரெட்டியார் மனைவி அருமை அம்மா தாயார் அம்மா இறந்ததை முன்னிட்டு வண்ண சிங்கார கலையரங்கிலே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொன்னர் சங்கர் என்கிற நாடகம். இந்த பொன்னர் சங்கர் நாடகத்தில்
பங்கேற்று நடிக்கும் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் சொல்சுவை பொலிசுவை பூட்டி சுந்தர தமிழிலே பாட்டை செய்து வரும் அருமை என்ன பாசத்துக்குரிய தொப்பம்பட்டியை சேர்ந்த சின்னதுரை அண்ணன் அவர்கள் பொன்னராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரவரு காத்திருந்து பாடு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போது ராஜா, ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரவரு காத்திருந்து பாடு ராஜா. அடுத்தபடியாக செம்பகனம் புதுப்பேட்டை சேர்ந்த அருமை அண்ணன் ராமசாமி அண்ணன் அவர்கள் சங்கராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பச்சனி ராமவள் திருமேனி பவளனி ராமவள் செங்கிலே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நீரம் அவன் திருவுள்ளம், மல்லர்களிலே பல மன்னம் கண்டேன், மாயவன் கருணை மனம் கண்டேன், மலர்களிலே பல மனம் கண்டேன், மாயவன் கருணை மனம் கண்டேன், மலர்களிலே பல மனம் கண்டேன். அடுத்தபடியாக அருமை அண்ணன் வீரப்பூர் அரண்மனையூரை சேர்ந்த அருமை அண்ணன் ராஜு அண்ணன் அவர்கள் தங்காளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே, குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே, பற்றாத பேரழகி நீயாடு, தென்றல் பந்தாடு மருவியிலே நீராடு, கவியத்தின் ஒரு மகளே ஜோதியத்தின் பெருமகளே, கவியத்தின் திருமகளே நீயாடு, எந்தல் குற்ற தமிழ் மருமகளே நீராடு, எந்தல் குற்ற தமிழ் மருமகளே நீராடு. அடுத்தபடியாக அருமை அண்ணன் தொப்பம்பேட்டையை சேர்ந்த பசுபதி அண்ணன் அவர்கள் அத்தா பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. அடுத்தபடியாக வீரப்பூரை சேர்ந்த அருமை அண்ணன் கேட்டி காளை அண்ணன் அவர்கள் வீரபாகு சாம்புவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக செம்பகன புதுப்பேட்டை சேர்ந்த அருமை அண்ணன் நாகராஜ் அண்ணன் அவர்கள் செம்பகன் ஆசிரியமும் பின் பெரிய காண்டியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை காலம் தான் ஏமாற்றி வாழ்ந்த நாட்டிலே, எத்தனை காலம் தான், எத்தனை காலம் தான் ஏமாற்றி வாழ்ந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே இந்த நாட்டிலே. அடுத்தபடியாக அருமை அண்ணன் ராமசாமி அண்ணன் அவர்கள் மகாமுனியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ மேலுமே வந்திருக்கிற நடிகர் அப்புறமேட்டு நடிகர் நல்ல நடிகரை கொண்டு வந்திருக்க நம்ம ஊருக்கு. அடே சாமி, நாளைக்கு நாடகம் 9 மணிக்கு முடியுதோ 8 மணிக்கு முடியுதோ யாருக்கு தெரிய. சரி இருக்கட்டும். அடுத்தபடியாக அருமை அண்ணன் பாசத்துக்குரிய கொசூர் கம்பளிப்பேட்டை சேர்ந்து அருமை அண்ணன் கேபி ரெங்கசாமி அண்ணன் அவர்கள் ஹார்மோனியம் மற்றும் பின் பாடலை பாடுவார்கள். எனக்கோ இடம் உண்டு அருள் மணக்கள் முருகல் மலரடி நிழலில், எனக்கோ இடம் உண்டு. எனக்கோ இடம் உண்டு அருள் மணக்கள் முருகல் மலரடி நிழலில், எனக்கோ இடம் உண்டு. ஆடுமயிலே என் மேனி அது அழகிய தோகை என் உள்ளம், ஆடுமயிலே என் மேனி அது அழகிய தோகை என் உள்ளம், உள்ளம் என்பது ஆசையுடன் நான் உறவு கொண்டேன் ஆசையுடன், உறவு கொண்டேன் ஆசையுடன், எனக்கோ இடம் உண்டு அருள் மணக்கள் முருகல் மலரடி நிழலில், எனக்கோ இடம் உண்டு. ஓ லலலா 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 லலலா. அடுத்தபடியாக அருமை
என்ன பண்றது இருக்கட்டும். என்னமோ மொட்டை அடிச்சுட்டேன். கொட்டையா என்னடா பப்புனுக்காரன் கூட்டி வர சொன்னா அவன் சீக்கு வந்த கோழி குஞ்சு மாதிரியே இருக்கானே. ஆமா ஆமாமா. இவன் செய்வானா செய்ய மாட்டானா? என்னத்த தொழிலு அப்படி சொல்லுன்னா வேற என்னமோ நினைச்சேன். வேற நினைக்காத. ஆமா. அடுத்தபடியாக அருமை அருமை தம்பி காலையில வேற போகணும் 6 மணி 7 மணிக்கெல்லாம். எதுக்கு? எத்தனாவது படிக்கிற? நானா 2ஆம் கிளாஸ். 2ஆம் கிளாஸா? அதுலயே தானே இரு. ஐயா என்ன பண்றது? அதெல்லாம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? சரி. அடுத்தபடியாக அருமை தம்பி உப்பளமங்கலம் ஜெகதாப்பி அருகாமையில் உள்ள அல்லாளி கவர்னரை சேர்ந்த வினோத்குமார் அவர்கள் மிருதங்கம் டோலக் தபேலா வாசி காத்துக் கொண்டிருக்கிறார்.